என் இதய வானிலை சிறகடிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. நான் ராமநாதபுரத்துலேருந்து 2 நாளைக்கு முன்னாடி நான் தேனி கம்பம் போயிருந்தேன். ஒரு திருமண நிகழ்வுக்காக போயிருந்தேன். அங்கே போயில திருமணம் முடிஞ்சிட்டு சுருளி ஃபால்ஸுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப ஆவலோடு போனோம் எல்லாமே. அங்கே போனால் அங்கேருந்து உள்ளே போகிற வாகனம் பழுதடைஞ்சின்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் உள்ளே நடக்க விட்டாங்க மலையில். என்ன உயரமான பகுதி இல்லை, தாழ்வான பகுதியாக தான் இருக்கும். அப்படி இருக்க ரொம்ப சிரமப்பட்டு நடந்து போனால் அங்கே மேலே படிக்கட்டு வர 108 படிக்கட்டு, அது வேறு ஏறக்கூடிய சூழ்நிலை. சரி அதுதான் சொல்லி ஏறி போகலான்னு மேலே போய் பார்த்தா தண்ணீர் இல்லை. தண்ணி லேசான தண்ணி தான் வந்தது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. வந்தவங்கெல்லாம் வேறு வழி இல்லைன்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிற சூழ்நிலை தான் இருந்தது. வயசானவங்க வர்றதை தவிர்த்துங்க. ரொம்ப நிறைய பேர் நான் பார்த்தேன், நடக்கவே முடியல, அவங்களாம் வந்தாங்க. படி ஏறுறது ரொம்ப சிரமம். நீங்கள் உள்ளே அங்கேருந்து வந்துட்டால் கூட படிக்கட்டு ஏறி மேலே போக முடியாது, ரொம்ப உயரமாக இருக்குது. தண்ணீர் வர நேரம் விசாரிச்சுட்டு போங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த இடம் நல்ல அருமையான காடாக இருக்குது. 100 வருஷம் 300 வருஷம் 200 வருஷம் உள்ள மரங்கள்லாம் அங்கே இருக்குது. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ரொம்ப உயரமான மரம், ரொம்ப அகலமான, பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான மரம்லாம் அங்கே இருக்குது. குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாட்டு வரலாம். சின்ன பிள்ளைங்க கூப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும். வயசானவங்க கூப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான் மேலே ஏறுறது. அப்படியே கூப்பிட்டு வந்தாலும் கீழே மோப்பிலே நீங்கள் உட்கார வச்சுட்டு கூட நீங்கள் மேலே போகலாம், ஏன்னா ரொம்ப சிரமம். இந்த லீவு நேரங்களில் கூப்பிட்டு போங்க. ரொம்ப பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நிறைய பதிவுகள் போடுறேன் நான். அடுத்தடுத்த பதிவுகள் வைகை டேம் போனேன், அந்த மாதிரி இடங்கள்லாம் நான் அடுத்த பதிவில் போடுறேன் நான். பாருங்கள், ரொம்ப அருமையான காட்சியாக இருக்கும். உள்ளே சாப்பிட்ற பொருளை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரங்குகள் பிரச்சனை அதிகமாக இருக்குது. கையில் உள்ளதெல்லாம் ஓடி பறிக்கும். அப்படி இருக்கிற ரொம்ப எச்சரிக்கையாக போகணும். நடைபாதை ரொம்ப அருமையாக தான் இருக்கும். மலைப்பாதை நடைபாதை நல்லா அருமையாக இருக்கும். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவும் ரொம்ப சிரமப்பட்டு தான் போடுறேன். உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். ஒரு நல்ல விஷயங்களை பெறணும், நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி.